அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த சீரீஸில் இது வரைக்கும் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷனல் சிஸ்டம், மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிசி மோட்டார், ஆர்மேச்சர் கண்ட்ரோல் டிசி மோட்டாரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு மோட்டார்னா என்ன? மோட்டார் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக்கல் இன்புட்டை மெக்கானிக்கல் அவுட்புட்டாக மாற்றுது. ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் மோட்டாரோட வேலை. டிசி மோட்டார் டைரக்ட் கரண்ட் சப்ளையில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு மோட்டார். ஓகே, ஸோ இந்த மோட்டாரை இதோட ஸ்பீடு ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று ஆர்மேச்சர் வோல்டேஜ், இன்னொன்று ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ ஸ்பீடு எப்படி இருக்குன்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் வோல்டேஜ், அப்புறம் அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ். நாம் இங்கே பார்க்க போகிறது ஆர்மேச்சர் கண்ட்ரோல் டிசி மோட்டார்னு பற்றி பார்க்க போகிறதுனால நம்ம ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஃப்ளக்ஸ் வேரி ஆகாது. ஸோ ஆர்மேச்சர் வோல்டேஜ் மட்டும்தான் வேரி ஆகி அதோட அது மூலமாக அதை வேரி பண்ணுறது மூலமாக நம்ம இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஆர்மேச்சர் வோல்டேஜை வேரி பண்ணுறதுனால ஸ்பீடு வேரி ஆகுது. அப்போ ஃப்ளக்ஸு வேரி ஆகலை. ஃப்ளக்ஸு வேரி ஆகலைன்னா என்ன அர்த்தம்? ஃப்ளக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட், ஃப்ளக்ஸ் கரண்ட் வேரி ஆகலை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது ஃப்ளக்ஸோட வோல்டேஜும் ஃப்ளக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் ரெண்டு சர்க்யூட் இருக்குது. ஒன்று ஃப்ளக்ஸுக்கான சர்க்யூட், இன்னொன்று ஆர்மேச்சருக்கான சர்க்யூட். ஸோ ஃப்ளக்ஸுக்கான சர்க்யூட் ஃபீல்டு சர்க்யூட்னு சொல்கிறோம். ஓகே, அது இங்கே எழுதப்பட்டிருக்கு. தென் ஆர்மேச்சருக்கான சர்க்யூட் இது. முதல்ல ஃபீல்டு சர்க்யூட்டை பார்ப்போம், ஃப்ளக்ஸுக்கான சர்க்யூட் பார்ப்போம். இதில் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால, இது ஆர்மேச்சர் கண்ட்ரோல்டு டிசி மோட்டாருங்கிறதுனால, ஃப்ளக்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் போகணும், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் போகும். அதனால் அதுக்கு போகக்கூடிய ஃப்ளக்ஸுக்கு போகக்கூடிய கரண்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக வரி பண்ண வேண்டியது இல்லை. நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே இந்த சர்க்யூட்டில் தான் இருக்குது. இதுதான் ஆர்மேச்சர் சர்க்யூட். ஓகே, இப்போ இந்த ஆர்மேச்சர் சர்க்யூட்டில் என்ன கொடுக்குறோம், இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, இது ஆர்மேச்சர் வோல்டேஜை வேரி பண்ணுறதுனால இந்த ஸ்பீடு கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஆர்மேச்சர் வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஆர்மேச்சர் வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் ஸ்பீட் ஆஃப் டிசி மோட்டார் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் வோல்டேஜ். ஆர்மேச்சர் வோல்டேஜ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, விஏ அப்படிங்கிற வோல்டேஜ் கொடுக்குறோம். தென் அதனால் ஐஏ அப்படிங்கிற கரண்ட்டு, ஓகே, ஆர்மேச்சர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ மோட்டருக்குள்ளே போகுது, மோட்டர் வைண்டிங்ஸ்குள்ளே போகுது. இங்கே மோட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏ, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். எல்ஏங்கிறது ஆர்மேச்சர் இண்டக்டன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மோட்டார் ஒரு சுற்ற ஆரம்பிக்குது, சுற்றுது. இந்த மோட்டாரில் ஒரு லோடு கனெக்ட் பண்ணுறோம். அப்போது இந்த லோடு ஒரு ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸால் சுற்றப்படுது. அந்த ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறோம், டார்க் அப்படின்னு சொல்கிறோம். தென் அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் தீட்டா அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, தென் இந்த லோடோட டேர்ம்ஸ், பேராமீட்டர்ஸான அந்த லோடு எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுக்குது அப்படிங்கிறத ஜேனியும், அந்த லோடில் எவ்வளவு விஸ்கஸ் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் இருக்குது அப்படிங்கிறத பிங்கிற ஒரு டேர்மாலையும் குறிக்கப்படுது. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன், ஒரு மோட்டாரை என்ன பண்ணுதுன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போது நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னலை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மெக்கானிக்கல் அவுட்புட் கிடைக்கும். அப்போ இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் அவுட்புட் டிவைடட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்புட். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் அவுட்புட் டிவைடட் பை எலக்ட்ரிக்கல் இன்புட், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் அவுட்புட் டிவைடட் பை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்புட் அண்டர் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன். இதுதான் இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அப்போது இங்கே எலக்ட்ரிக்கல் இன்புட் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஆர்மேச்சர் வோல்டேஜ் விஏ இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். நமக்கு கிடைக்கிற மெக்கானிக்கல் அவுட்புட் என்னென்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. ஓகே, ஸோ நமக்கு கிடைக்கிற மெக்கானிக்கல் அவுட்புட் தீட்டா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நான் ஏற்கனவே மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமில் சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எவ்வளோ தூரம் கிடக்குது, எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு, தூரம் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எவ்வளோ ஆங்கிளில் எவ்வளோ தூரம், ஓகே, ஆங்கிளில் எவ்வளோ தூரம், எவ்வளோ ரேடியன்ஸ், எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறத குறிக்கிறது தான். ஓகே, 0 டிகிரி, 10 டிகிரி, 20 டிகிரி, 90 டிகிரி அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஆங்கிளை எவ்வளோ தூரத்தில் கிடக்குது, எவ்வளோ ஸ்பீடாக ஆங்குலர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது அப்படிங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம
கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் அவுட்புட் இருக்குது. மெக்கானிக்கல் அவுட்புட் எப்படி இருக்குது? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, அதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தீட்டா ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்புட் என்னென்னா விஏ, ஆர்மேச்சருக்கு கொடுக்குற வோல்டேஜ் தான் எலக்ட்ரிக்கல் இன்புட். அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா விஏ ஆஃப் எஸ். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் டிசி மோட்டாரில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தீட்டா ஆஃப் எஸ் டிவைடட் பை விஏ ஆஃப் எஸ். தீட்டா ஆஃப் எஸ்ங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன தீட்டா ஆஃப் டியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். விஏ ஆஃப் எஸ்ங்கிறது ஆர்மேச்சர் வோல்டேஜ், இன்புட் ஆர்மேச்சர் வோல்டேஜ், எலக்ட்ரிக்கல் இன்புட்டான விஏ ஆஃப் டியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் மற்ற டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத இங்கே கீழே குறிக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை ஒரு அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆர்மேச்சர் தான் மெயின் திங். ஓகே, அதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், ஆர்மேச்சர் இண்டக்டன்ஸ், ஆர்மேச்சர் கரண்ட், ஆர்மேச்சர் வோல்டேஜ், இது இவ்வளோ இருக்குது. ஓகே, தென் இந்த மோட்டார் இருக்கு இல்லையா, இந்த மோட்டார் வந்து சுத்துச்சில் இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே சுற்றுது. அதனால் என்னென்னா ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த ஆர்மேச்சர் வோல்டேஜுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது இந்த இஎம்எஃப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேக் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆர்மேச்சருங்கிறது ஒரு கண்டக்டர். ஆர்மேச்சர் கண்டக்டர் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் சுற்றுச்சில் அதில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அந்த இஎம்எஃப் வந்து நம்ம கொடுத்த ஆர்மேச்சர் வோல்டேஜுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் அதை பேக் இஎம்எஃப்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பேக் இஎம்எஃப் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி, அந்த மோட்டார் வந்து ஆர்மேச்சர் கண்டக்டர் வந்து எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டியில் சுற்றுதோ, ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கன்னா ஆங்குலர் தூரம். ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கடந்திருக்கு அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, இந்த பேக் இஎம்எஃப்ங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அந்த ப்ரொபோஷனாலிட்டியை கான்ஸ்டண்ட்டாக மாற்றுறதுக்கு, அந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் இஎம்எஃப் கான்ஸ்டன்ட் கேபியால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கேபிங்கிறது பேக் இஎம்எஃப் கான்ஸ்டன்ட். ஸோ பேக் இஎம்எஃபோட யூனிட் வோல்டேஜ், பேக் இஎம்எஃப் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வந்து வோல்டேஜ் பெர் ரேடியன் பெர் செகண்ட். ஓகே, ஏன்னா ரேடியன் பெர் செகண்ட் வந்து ஆங்குலர் வெலாசிட்டியோட யூனிட்டு. ஸோ பேக் இஎம்எஃப் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டு வோல்டேஜ் டிவைடட் பை ரேடியன் பெர் செகண்ட். ஓகே, அடுத்தது இங்கே வரும். இந்த டி அப்படிங்கிறது இந்த மோட்டார் வந்து எவ்வளவு ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் அந்த லோடுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் டார்க். அதை டார்க்னு சொல்லுவோம். ஸோ டார்க் டெவலப்டு பை மோட்டார். ஓகே, நியூட்டன் மீட்டர். ஓகே, ஸோ சாதாரணமாக ஃபோர்ஸ்க்கும் டார்க்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ ஃபோர்ஸ்னால் ஒரு லீனியர் சிஸ்டமில் கொடுக்கக்கூடிய அந்த இதுதான் ஃபோர்ஸு. அதே இது ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டார்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ ஐஏ அப்படிங்கிற ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவேஷனில் என்ன பண்ணுவோம்னா டார்க் கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கேடி அப்படிங்கிற டார்க் கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். அதோட யூனிட் நியூட்டன் மீட்டர் பெர் ஆம்பியர். ஓகே, அடுத்தது தீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதோட யூனிட்டு ரேடியன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ ரேடியன்ஸ் இல்லை டிகிரியில் இருக்கும். நம்ம இங்கே ரேடியன்ஸில் எடுத்துருக்குறோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ரேடியன்ஸ். ஓகே, தென் இந்த தீட்டா தான் நமக்கு வேண்டிய அவுட்புட்டு. இந்த விங்கிறது நமக்குள்ள இன்புட். ஓகே, ஸோ நம்ம மெயின் ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கணும். இதை சுற்றியே தான் வரணும். தீட்டா விஏ. ஓகே, ரைட். அடுத்தது ஜேங்கிறது நம்ம இந்த லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொடுக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் ரேடியன். அடுத்தது இந்த லோடு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷன், அந்த ஃப்ரிக்ஷனால் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதை சுற்றுறதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட யூனிட் நியூட்டன் மீட்டர் பெர் ரேடியன் பெர் செகண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் இந்த சர்க்யூட்டோட. ஓகே, ஆர்மேச்சர் கண்ட்ரோல்டு டிசி மோட்டார் சம்மந்தப்பட்ட பேராமீட்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட், இந்த ஆர்மேச்சர் சர்க்யூட்டை நான் ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக கன்வெர்ட் பண்ணுற போகிறேன் அப்படின்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ண போகிறேன், இண்டக்டன்ஸ் மென்ஷன் பண்ண போகிறேன், பேக் இஎம்எஃப் மென்ஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஆர்மேச்சர் வோல்டேஜ் இன்புட்டாக கொடுக்குறேன். அது இவ்வளோ டேர்ம்ஸாக பிரிஞ்சிடுது. ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் கம்மியாகுது, இண்டக்டன்ஸில் கம்மியாகுது, பேக் இஎம்எஃப்பில் கம்மியாகுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ்,
அப்புறம் பேக் இஎம்எஃப். இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும்னா ஆர்மேச்சர் வோல்டேஜாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கேவிஎல் அப்ளை பண்ணேன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ், இது இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ். இண்டக்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் current passing through the inductor. Okay, so current passing through the inductor என்ன அப்படின்னா IA தான் current passing through the inductor. ஓகே, அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டக்டன்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ். அடுத்தது பேக் EMF EB அப்படின்னு இருக்குது. ஸோ இது 3 டேர்ம்ஸே நம்ம கூட்டினா நமக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்குன்னா ஆர்மேச்சர் வோல்டேஜாக இருக்கும். இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, அடுத்தது அந்த மோட்டார் வந்து ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸில் சுற்றுது. அது சுற்றுறதுனால அந்த லோடுக்கு ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குது இல்லையா, அதை டார்க்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த டார்க் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்மேச்சர் கரண்ட். அந்த ப்ரொபோஷனலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு டார்க் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு KT இன்ட்டு IA. அதே மாதிரி பேக் EMF, இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே சுற்றுச்சுல ஒரு EMF இன்டியூஸ் ஆகுது, பேக் EMF, அது ஆப்போசிட் டைரக்ஷன். அது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம d θ டிவைடட் பை dt சொல்கிறோம். அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் d² θ டிவைடட் பை dt² சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பேக் EMF EB இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு d θ டிவைடட் பை dt. அந்த ப்ரொபோஷனலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு EB இஸ் ஈக்குவல் டு KB. ஸோ ப்ரொபோஷனலிட்டி பேக் EMF கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம் KBயால். EB ஈக்குவல் டு KB இன்ட்டு d θ டிவைடட் பை dt. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் இப்போ வந்து இந்த லோடை நம்ம வந்து மெக்கானிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மோட்டார் வந்து லோடுக்கு கொடுக்கக்கூடிய ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் டார்க் T, அதுக்கப்புறம் அதில் நடக்கிற அவுட்புட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் θ, தென் லோடு வந்து ஒரு அப்போசிங் டார்க் கொடுக்கும். இந்த அப்ளைடு டார்க்குக்கு லோடு வந்து ஒரு அப்போசிங் டார்க் கொடுக்கும். அந்த அப்போசிங் டார்க் டியூ டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J, then opposing torque due to friction. Okay, due to dashpot, due to friction, அது வந்து B நீ மென்ஷன் பண்ணுறோம். இப்போது அப்போசிங் டார்க் டியூ டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு ஆங்குலர் ஆக்சலரேஷன் d² θ டிவைடட் பை dt². அதே மாதிரி அப்போசிங் டார்க் டியூ டு டேஷ்பாட் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ரொபோஷனலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போசிங் டார்க் டியூ டு dashpot is equal to B into angular velocity d θ divided by dt. Okay, so sum of all the opposing torque equal to sum of all the applied torque. இங்கே ஒரே ஒரு டார்க் தான் அப்ளை பண்ணுறோம் T. ஓகே, ஸோ அப்போசிங் டார்க் 2 இருக்குது. ஓகே, ஸோ அப்போசிங் டார்க் equal to applied torque, நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் படி. இப்போ நமக்கு இது மூலமாக என்ன வந்திருக்கு அப்படின்னா மொத்தம் 4 ஈக்குவேஷன் வந்திருக்கு. இந்த 4 ஈக்குவேஷனை நம்ம தனியாக எடுத்து எழுதிடுறோம். ஓகே, ஸோ IA இன்ட்டு RA ப்ளஸ் LA இன்ட்டு DIA டிவைடட் பை DT ப்ளஸ் EB ஈக்குவல் டு VA. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது டார்க்குக்கான ஈக்குவேஷன் T இஸ் ஈக்குவல் டு KT இன்ட்டு IA. அடுத்தது பேக் EMFக்கான ஈக்குவேஷன் EB இன்ட்டு KB இன்ட்டு d θ டிவைடட் பை DT. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்தது மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம்க்கான ஈக்குவேஷன் J இன்ட்டு d² θ டிவைடட் பை dt² ப்ளஸ் B இன்ட்டு d θ டிவைடட் பை dt ஈக்குவல் டு டார்க் T. ஓகே, ஸோ இந்த 4 ஈக்குவேஷன் இருக்குது. இதுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணி அதில் நமக்கு ஒரு 4 செட் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டு ஆர்மேச்சர் கரண்ட் ஐஏக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது IA ஆஃப் எஸ் டொமைனில் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த மாதிரியான எல்லா வகையான ட்ரான்ஸ்ஃபார்மையும் சம்மந்தப்பட்ட விஷயம் அது என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே DSP மேட் ஈஸி இன் சிங்கிள் வீடியோ அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா டைம் டொமைனில் இருக்கிற சிக்னல் எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இன்னும் விளாவரியாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது DIA டிவைடட் பை DTக்கு இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா நமக்கு கிடைக்கிறது எஸ் டொமைனில் எஸ் இன்ட்டு IA ஆஃப் எஸ் அப்படி கிடைக்கும். தென் EB இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா எஸ் டொமைனில் EB ஆஃப் எஸ், கேபிட்டல் EB ஆஃப் எஸ் கிடைக்கும். VA இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா VA ஆஃப் எஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம டிரைவ் பண்ண வேண்டியது θ ஆஃப் எஸ் டிவைடட் பை VA ஆஃப் எஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். நமக்கு VA இங்கே இருக்குது, θ எங்கே இருக்குது அப்படின்னா θ இந்த இடத்துலையும் இருக்குது, இந்த இடத்துலையும் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஈக்குவேஷன் 3யும் 4யும், ஆனால் VAங்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதனால் ஈக்குவேஷன் 3யும் 4யும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா, அந்த ஈக்குவேஷனுக்கு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு மெத்தடில், அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண பார்க்கணும். ஓகே, இப்போது
இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணோன்னா இதில் கம்ப்ளீட்டாக இருக்கிறது எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ். ஓகே, ஐஏங்கிறது ஆர்மேச்சர் கரண்ட், ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், எல்ங்கிறது இண்டக்டன்ஸ், இபிங்கிறது பேக் எம்எஃப். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ். ஓகே, என்ன கேட்டால் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மெக்கானிக்கல் அவுட்புட், லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் அவுட்புட் டிவைடட் பை எலக்ட்ரிக்கல் இன்புட். ஓகே, லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்புட் அண்டர் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எங்கே மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரிக்கலுக்கும் எந்த டேர்ம் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுது, எது அந்த டிரான்சிஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி எந்த டேர்ம், எந்த எலக்ட்ரிக்கல் டேர்மை மெக்கானிக்கல் டேர்மால் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சு நம்ம இந்த தீட்டாவை இந்த ஈக்குவேஷனுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இதில் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாமே எலக்ட்ரிக்கலாக முடிஞ்சு போச்சா. அடுத்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா டீங்கிறது மெக்கானிக்கல் டேர்ம், ரொட்டேஷனல் ஃபோர்ஸ், ஐங்கிறது எலக்ட்ரிக்கல் டேர்ம். ஓகே, கரண்ட். ஸோ இங்கே ஒரு டிரான்சிஷன் இருக்குது. ஓகே, ஸோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அடுத்தது பேக் இஎம்எஃப். ஓகே, ஸோ பேக் இஎம்எஃப் இபி. ஓகே, ஸோ இதில் வந்து கேபி இன்ட்டு டி தீட்டா டிவைடட் பை டிடி இருக்குது. இந்த டி தீட்டா டிவைடட் பை டிடிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, ஒரு மெக்கானிக்கல் டேர்ம். இபிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் டேர்ம். ஸோ இங்கே எந்த ஈக்குவேஷன் நம்பர் 3லையும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு மெக்கானிக்கல் டேர்முக்கும் எலக்ட்ரிக்கல் டேர்முக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த இபியை டேரெக்டாக கேபி இன்ட்டு டி தீட்டா டிவைடட் பை டிடின்னு நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். ஓகே, எந்த ஒரு சொல்யூஷன் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக இப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஓகே, இது ஒன்று. அடுத்தது 4வது ஈக்குவேஷன்லேயும் ஃபுல்லாக மெக்கானிக்கல் டேர்மாகவே இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக மெக்கானிக்கல் டேர்ம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் டேர்ம். ஓகே, ஆனால் இங்கே 4வது ஈக்குவேஷனில் டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கா, மெக்கானிக்கல் டேர்ம் இருக்கா, அதை நம்ம எப்படி பண்ணலாம், ஈக்குவேஷன் 2 மூலமாக எலக்ட்ரிக்கல் டேர்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ 4வது ஈக்குவேஷன்லேயே ஒரு டிரான்சிஷன் நடக்குது மெக்கானிக்கல் டேர்முக்கு எலக்ட்ரிக்கல் டேர்முக்கும். ஓகே, அதை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ ஈக்குவேஷன் 1 2 3 4 இருக்கா, இந்த 4 ஈக்குவேஷனுக்கும் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து எழுதிடுறோம். ஓகே, நல்லா கவனிச்சிங்க. இந்த சிங்கிள் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம எப்படி எழுதலாம், எஸ் இன்ட்டு ஐஏ ஆஃப் எஸ் எழுதலாம். இந்த சிங்கிள் டிஃப்ரென்ஷியேஷனை எஸ் இன்ட்டு தீட்டா ஆஃப் எஸ் எண்ணி எழுதலாம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா. ஸோ அந்த வகையில் தென் இங்கே டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எஸ் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா ஆஃப் எஸ். இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். தென் மற்றதெல்லாம் ஐஏங்கிறது ஐஏ ஆஃப் எஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிரும், இபிங்கிறது இபி ஆஃப் எஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிரும், விஏங்கிறது விஏ ஆஃப் எஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, தென் டிங்கிறது டார்க்குங்கிறது டி ஆஃப் எஸ்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, மற்றதெல்லாம் அப்படி எப்படி கன்வெர்ட் ஆயிரும். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வரதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம இப்போ எல்லாமே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஈக்குவேஷன் 1 2 3 4க்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா நமக்கு இங்கே ஈக்குவேஷன் 5 6 7 8 கிடச்சிச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்சிஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் நம்பர் 5ல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 6ஐயும் 8ஐயும் எடுத்துக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 6, ஈக்குவேஷன் நம்பர் 8 எடுத்துக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 6ல் நமக்கு ஐஏங்கிற எலக்ட்ரிக்கல் டேர்ம் இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 8ல் கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் டேர்ம் இருக்குது. அப்போது நம்ம இந்த ஈக்குவேஷனை இங்கே கொண்டு வரோம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 6ஐ ஈக்குவேஷன் 8ல் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நம்ம என்ன கிடைக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே தான் ஜேஎஸ் ஸ்கொயர் தீட்டா எஃப்எஸ் ப்ளஸ் பிஎஸ் இன்ட்டு தீட்டா எஃப். ரைட்டில் இருந்த டி வந்து எப்படி கன்வெர்ட் ஆகிடுதுன்னா ஈக்குவேஷன் நம்பர் 6ல் இருந்து கேடி இன்ட்டு ஐஏ ஆஃப் எஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஐஏ ஆஃப் எஸ்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த கேடியை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம்னா அது டினாமினேட்டரில் போயிருந்தோம். ஓகே, அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஐஏ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜேஎஸ் ஸ்கொயர் தீட்டா ஆஃப் எஸ் ப்ளஸ் பிஎஸ் இன்ட்டு பி இன்ட்டு எஸ் இன்ட்டு தீட்டா ஆஃப் எஸ் டிவைடட் பை கேடி. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இந்த ஈக்குவேஷனை 9ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறோம். ஓகே, தென் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 5ல் ஐஏ ஆஃப் எஸ்ஸுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா தீட்டா ஆஃப் எஸ்ஸால் ஈக்குவேஷன் நம்பர் 9ல் ஃபுல்லாகவே தீட்டா ஆஃப் எஸ்ஸாலே ரெப்ரசன்ட் பண்ண முடிகிற மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா இபி ஆஃப் எஸ் இருக்குது, அதுவும் தீட்டா ஆஃப் எஸ்ஸால் ரெப்ரசன்ட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ அதுவும் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5ல் இருக்கிற இபி ஆஃப் எஸ்ஸுக்கு பதில் ஈக்குவேஷன் நம்பர் 7ல் இருக்கிற இபி ஆஃப் எஸ்ஸால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது வந்து தீட்டா ஆஃப் எஸ்ஸால் ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 7லையும் சரி ஈக்குவேஷன் நம்பர் 9லையும் சரி கம்ப்ளீட்டாக நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா தீட்டா ஆஃப் எஸ்ஸாலே ரெப்ரசன்ட் பண்ண முடிகிற அளவுக்கு இப்போ நம்ம வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் நமக்கு இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி தேவை, தீட்டா ஆஃப் எஸ் டிவைடட் பை வி ஆஃப் எஸ் தேவை. ஓகே, அதனால் இப்போ கம்ப்ளீட்டாக தீட்டா ஆஃப் எஸ் வந்து ஒரு சைடில் வர்றது மாதிரி இந்த ஈக்குவேஷன் நம்பர் 7லையும் ஈக்குவேஷன் நம்பர் 9லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 7லையும் ஈக்குவேஷன் நம்பர் 9ஐயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 5ல் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம்.
ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 7லேருந்து இபி ஆஃப் எஸ் இருந்து ஈக்குவேஷன் நம்பர் 9ல் என்ன இருந்துச்சுன்னா ஐஏ ஆஃப் எஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 9ல் ஐஏ ஆஃப் எஸ் இருந்துச்சு, நமக்கு ஆர்ஏ இன்ட்டு ஐஏ ஆஃப் எஸ் இருந்துச்சு இல்லையா. ஓகே, ஆர்ஏங்கிறது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ட் இன்ட்டு ஐஏ ஆஃப் எஸ். ஐஏ ஆஃப் எஸ் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 9 படி இந்த டேர்ம் வருது. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிடுறோம். ஓகே, ப்ளஸ் எல்ஏ இன்ட்டு எஸ் இன்ட்டு ஐஏ ஆஃப் எஸ் இருந்துச்சு, நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்த பிறகு எல்ஏ இன்ட்டு எஸ் இன்ட்டு ஐஏ ஆஃப் எஸ். இது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர். ஓகே, அங்கேயும் ஐஏ ஆஃப் எஸ்க்கு பதில் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 9லேருந்து இங்கே இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறோம். ஓகே, ப்ளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5ல் என்ன இருந்துச்சுன்னா இபி ஆஃப் எஸ் இருந்துச்சு. இபி ஆஃப் எஸ்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 7 படி கேபி இன்ட்டு எஸ் இன்ட்டு தீட்டா ஆஃப் எஸ்ன்னு எழுதிடுறோம். இது எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, விஏ ஆஃப் எஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எல்லா டேர்ம்லேயுமே தீட்டா ஆஃப் எஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் விஏ ஆஃப் எஸ் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தீட்டா ஆஃப் எஸ்ஸை காமனாக வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ஃபுல்லாக தீட்டா ஆஃப் எஸ் இருக்குது. இங்கே அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மும் காமன். ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஓகே, காமனாக வெளியே எடுத்துகிட்டு நமக்கு மிச்சம் இருக்கிற ஆர்ஏ ப்ளஸ் எல்ஏ ஆஃப் எஸ்ஸை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு எழுதிடுறோம். ஓகே, ஸோ இது பண்ணிட்டோமா. இப்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை டேர்ம் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா 2 டேர்ம் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது எல்லாம் ஒரு டேர்ம், இதெல்லாம் ஒரு டேர்ம். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த 2 டேர்ம்லேயுமே காமனாக என்ன இருக்குன்னா தீட்டா ஆஃப் எஸ் இருக்குது. அப்போ அந்த தீட்டா ஆஃப் எஸ்ஸை காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஓகே, எடுத்தாச்சா. இப்போ தீட்டா ஆஃப் எஸ்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம். தென் நமக்கு இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற கேடியை நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து இங்கே நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்னொரு டேர்ம் எப்படி கன்வெர்ட் ஆகிடுதுன்னா கேடி இன்ட்டு கேபி டிவைடட் பை எஸ் த ஹோல் டிவைடட் பை கேடி ஆகிடுது. ஓகே, இப்போது தீட்டா ஆஃப் எஸ்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்மா. அப்போது இந்த விஏ ஆஃப் எஸ்ஸை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது டினாமினேட்டருக்கு வந்துடும். மிச்ச டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகணும். அப்போ அது ரெசிப்ரோக்கலில் எழுதப்படும். ஓகே, அப்போ எப்படி எழுதப்படும், கேடி divided by JS square plus BS into RA plus LAS, so RA JS square plus BS into RA plus LAS plus KT KBS. ஓகே, ஸோ இப்படி நமக்கு எழுதி கிடச்சாச்சு. இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் டிசி மோட்டார். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போது ஆர்மேச்சர் கண்ட்ரோல் டிசி மோட்டாரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடச்சாச்சு. ஓகே, தென் இதை மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மற்றபடி இதிலேருந்து ப்ரொசீட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இதை வந்து எலக்ட்ரிக்கல் டைம் கான்ஸ்டன்ட் மூலமாகவும் மெக்கானிக்கல் டைம் கான்ஸ்டன்ட் மூலமாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இதிலேருந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ரொசீட் பண்ணுறதுக்கு என்னென்னா எலக்ட்ரிக்கல் டைம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதப்படுது அப்படின்னா எல்ஏ டிவைடட் பை ஆர்ஏ. ஓகே, இண்டக்டன்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் டைம் கான்ஸ்டன்ட் ஆகும். அதேமாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் பி ஜே டிவைடட் பிஏ மெக்கானிக்கல் டைம் கான்ஸ்டண்ட்டாகவும் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மில் பிஏ காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஓகே, ஸோ பிஏ காமனாக வெளியே எடுக்கிறோம், இல்லை பிஎஸ்ஸை காமனாக வெளியே எடுக்கிறோம். ஓகே, தென் இந்த டேர்மில் ஆர்ஏயை காமனாக வெளியே எடுக்கிறோம். ஓகே, ஸோ அப்படி எடுத்தோன்னா நமக்கு எந்த ஈக்குவேஷன் வரும், இந்த ஈக்குவேஷன் வரும். பிஎஸ்ஸை வெளியே எடுத்துடுறோம். இப்போ ஜேஎஸ் ஸ்கொயர் டிவைடட் பிஎஸ் ப்ளஸ் 1. ஆர்ஏயை வெளியே எடுத்தோன்னா ஆர்ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் எல்ஏஎஸ் டிவைடட் பை ஆர்ஏ. ஓகே, தென் மிச்ச டேர்ம்ஸ்லாம் அப்படியே இருக்கும். இங்கே இந்த எஸ்ஸும் எஸ் ஸ்கொயரில் இருக்கிற ஒரு எஸ்ஸும் கேன்சல் ஆகும். ஓகே, தென் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஆலையும் ஆர்ஏஆலையும் டிவைட் பண்ணுறோம். ஓகே, நியூமரேட்டரையும் டிவைட் பண்ணுறோம், டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ நியூமரேட்டரில் கேடி இன்ட்டு ஆர்ஏ கேடி டிவைடட் பை ஆர்ஏ இன்ட்டு பி கிடைக்கிது. தென் நியூமரேட்டரில் ஏற்கனவே ஜே டிவைடட் பிஏ வந்து என்ன சொன்னோம்னா மெக்கானிக்கல் டைம் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம், அதை டிஎம்னி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அதேமாதிரி இங்கே எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் இருக்கிற எல்ஏ டிவைடட் பை ஆர்ஏவை எலக்ட்ரிக்கல் டைம் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம், அதை டிஏ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை எழுதிடுறோம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு தென் இங்கே ஆர்ஏ டாட் பி நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் டிவைட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த ஆர்ஏ டாட் பியை என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற ஆர்ஏ இந்த ஆர்ஏ கேன்சல் ஆகிடுது, இந்த பி கேன்சல் ஆகிடுது. இங்கே மட்டும் ஆர்ஏ டாட் டிவைடட் பை ஆர்ஏ டாட் பி வந்து டினாமினேட்டரில் இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதிடுறோம். ஸோ இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டைம் கான்ஸ்டன்ட் அண்ட் மெக்கானிக்கல் டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, இதில் நம்ம வந்து ஆர்மேச்சர் கண்ட்ரோல் டிசி மோட்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம்.
ஓகே, இப்போ இன்னொரு இதுக்கு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் டிசி மோட்டார், அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து எப்படி டிரைவ் பண்ணோம் அப்படின்னா மெயினாக பேக் இஎம்எஃப் இருக்காது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆர்மேச்சர் கண்ட்ரோல் டிசி மோட்டாரில் பேக் இஎம்எஃப் இருந்துச்சு. ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் டிசி மோட்டாரில் ஸ்பீடை எப்படி வேரி பண்ணுறோன்னா ஃப்ளக்ஸை வேரி பண்ணுறது மூலமாக வேரி பண்ணுறோம். ஸோ ஃப்ளக்ஸை எப்படி வேரி பண்ணுறோம், ஃப்ளக்ஸுக்கு கொடுக்குற வோல்டேஜை வேரி பண்ணுறது மூலமாக ஃப்ளக்ஸுக்கு போகக்கூடிய கரண்ட் வேரி ஆகுது, அது மூலமாக ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். ஸோ அப்படி நம்ம வந்து இது பண்ணுறோம், அப்படி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த இடத்துல பேக் இஎம்எஃப் இருக்காது. இதுதான் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் டிசி மோட்டருக்கும் ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் டிசி மோட்டருக்கும் உள்ள வித்தியாசம். அது பற்றின விஷயங்கள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் டிசி மோட்டார் வெற்றிகரமாக டிரைவ் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தென் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.